நாங்கள் ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களோட இது அங்கே இருக்குது. மகாலட்சுமி கோயிலில் வருஷம் வந்து இந்த ஆடி 18க்கு வந்து தேங்காய் உடைக்கிறது வழக்கம். இந்த வருஷம் நல்ல மழை பெய்யணும். தமிழ்நாட்டில் மற்ற பக்கம் எங்கேயுமே இந்த தடவை மழை இல்லை. நல்ல மழை பெய்யணும்னு வேண்டிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் குரூப்லேருந்து ஒரு 10, 20, 33 பேர் உடைக்கிறோம். இந்த தடவை நல்லபடியாக உடைச்சி எல்லாருக்கும் நல்ல இதாக இருக்கணும். இதுக்கு பற்றி சின்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் சிறப்பான முறையில் இந்த வருஷம் தலையில் தேங்காய் உடைக்கிறோம். யாருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அம்மனுடைய அருளால் அருமையாக எல்லாத்துக்கும் இந்த வருஷம் தேங்காய் உடையும். அந்த நம்பிக்கையோடு தான் வந்து அம்மனை வேண்டிட்டு வந்து இங்கே தேங்காய் உடைக்கிறோம். காவிரி தண்ணி போன வருஷம் எங்கேயும் இல்லாத அளவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அளவுக்கு போன வருஷம் தண்ணி இருந்துச்சு. இந்த தடவை தண்ணி சுத்தமாகவே ஒரு சொட்டு கூட இல்லை. ஏன் நேற்றே திறந்து விட்டுருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு திறந்து விடாமல் ஏன் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ அசால்ட்டாக இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து 2 நாள் ஆச்சு. காவிரி தண்ணியில் தான் குளிச்சுட்டு வந்து இங்கே உடைக்கிறது தான் ஐதீகம் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் தண்ணியே இல்லை. எல்லாம் பைப்பில் இருந்து அங்கங்கே இருக்கிற வீட்டுகளில் கேட்டு தான் குளிச்சுட்டு வர்றோம். உண்மையிலுமே காவிரி தண்ணி திறந்து விடாதது வந்து பெருத்த ஏமாற்றமான விஷயம்தான். மழையும் பெய்யல. இந்த தடவை கண்டிப்பாக மழை பெய்யும். அம்மனுடைய அருளால் தலையில் தேங்காய் உடைக்கிறோம். காவிரி தண்ணியாக வந்து இந்த மழை பெய்யணும் அப்படிங்கிற வேண்டுதல் தான். கண்டிப்பாக காவிரி தண்ணி மழையாக வந்து பெய்யும் நம்புகிறோம். இங்கே கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறான். அதே சமயத்தில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொள்ளாச்சி, கரூர், திண்டுக்கல், திருச்சி, சென்னை இந்த பகுதியிலிருந்து அதிகமான மக்கள் வந்திருக்கிறோம். உண்மையிலுமே இன்றைக்கி ஒரு 740 தேங்காய்க்கு உடைக்கிறதுக்காக டோக்கன் போயிருக்குது. கண்டிப்பாக அத்தனை பேர் உடைப்பாங்க. இந்த தடவை எந்த முறையும் இல்லாத அளவில் சிறப்பாக ஒருத்தர் தலையில் எந்தவித காயம் இல்லாமல் உடையும். அதுக்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். தேனி மாவட்டத்திலேருந்து வந்திருக்குங்க. தேனி மாவட்டத்தில் பக்கத்தில் வந்து கிராமம் சங்கராபுரம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் குலதெய்வம் மாதிரி கும்பிட்டுட்டு இதை எல்லாருமே வந்து சுகத்துக்காக, ஒரு கைகால் சுகத்துக்காக, ஒரு தொழில் சுகத்துக்காக நல்லா எல்லாத்தையும் வந்து இந்த தெய்வம் வந்து எல்லாத்துக்கும் வழிபாடு செய்யுது. அதனால் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தேனி மாவட்டத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதனால் வந்து வேன் பிடிச்சி வந்திருக்கிறோம். எங்கள் சொந்த ஊர் வந்து சங்கராபுரம். இந்த சாமி வந்து துடியான சாமி. தெய்வத்துக்கு வந்தால் நல்லா ஒரு நன்மை கிடைக்கும். மாநிலம் வந்து சொல்லப்போனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மாவட்டம் வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க. மேக்ஸிமம் கேரளாவிலேருந்து கூட வராங்க. கேரளாவிலேருந்து கூட அதிகமாக வராங்க. இது வந்து ஒரு சக்தியான தலை தேங்கான்றது வந்து ஒரு தெய்வ சக்தியானது. இது எல்லாருமே வந்து செய்ய முடியாது. இது வந்து எங்களுக்கு வந்து குலதெய்வம் மாதிரி ஒரு பாரம்பரியமாக வந்திருக்குது. அது வந்து இந்த கல் கூட உள்ளே அடுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து பொய்ன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த கல்லை வச்சு உடைக்க சொல்லியிருக்காங்க. அந்த கல்லே உடைச்சிருக்காங்க. அந்த ஒரு உண்மையெல்லாம் வந்து உள்ள ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அது ஒரு சக்தியான தெய்வம். ரொம்ப நன்றி சார். தங்கமுத்து, சங்கராபுரம்.